நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஆஸ்திரேலியாவில் இந்திய பெண் அடையாளம் தெரியாத நபர்களால் கொடூரமான முறையில் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை ஆஸ்திரேலியாவில் உள்ள பத்திரிகையாளர் சஞ்சயனிடம் கேட்கலாம். வணக்கம் சஞ்சயன். ஒரு இந்திய பெண்மணி ஆஸ்திரேலியாவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் கொலையாளிகள் என்கிற தகவல் ஏதேனும் தற்போது வரை ஏதேனும் தகவல்கள் கிடைத்திருக்கிறவா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில்? இல்லை, இதுதான் காவல்துறையினர் இன்னும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர் கொலை உண்ட பொழுது கணவனுடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்திருக்கிறார். அது நடந்தது 9 மணி போல. பின்னர் 9:30, அதாவது 30 நிமிடங்கள் கழித்துத்தான் யாரோ ஒருவர் அந்த வழியாக சென்ற பொழுது இவருடைய இரத்தம் தோய்ந்த உடலை கண்டு வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். 3 மணித்தியாலத்திற்கு பின்னர் வைத்தியசாலையிலே அவர் உயிர் துறந்திருக்கிறார். சஞ்சயன், இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் அவர் தனது கணவரோடு என்ன பேசிக் கொண்டிருந்தார்? அதாவது தம்மை கத்தியால் குத்திய பொழுது யாரோ தம்மை குத்துகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். வேறு ஏதேனும் விஷயங்களை தன் கணவரிடம் பகிர்ந்து கொண்டதாக தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, இதில் குழப்பமான விடயம் என்னவென்றால், அவர் கொண்டு சென்ற கைப்பை அப்படியே இருந்திருக்கிறது. அவர் உடலோடு அவர் ஒட்டியபடியே இருந்திருக்கிறது. ஆகவே வந்து குத்தியவர்கள் என்ன நோக்கத்துடன் குத்தினார்கள் என்று தெரியவில்லை என்று காவல்துறையினர் சற்று முன் நான் அவர்களுடன் பேசிய பொழுது சொன்னார்கள். அதாவது திருட்டு செய்வது நோக்கமாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த கைப்பையை அல்லது கைப்பைக்குள் இருந்தவற்றை எடுத்து சென்றிருப்பார்கள். ஆனால் அப்படி எடுத்து செல்லவில்லை. கற்பழிக்கும் அல்லது பலாத்காரம் செய்கின்ற நோக்கமாக இருந்தால் கூட அப்படியான எந்தவித தடயங்களும் இல்லை. எனவே இந்த உள்நோக்கம் என்ன என்பது தெரியாமல் இருக்கிறது. சனிக்கிழமை சிட்னியிலே ஒரு பெரிய விழா நடந்தது. அது உங்களுக்கு செய்தியை அறிந்திருப்பீர்கள். ஒரு பால் சேர்க்கையினர் மாடிகிரா என்று சொல்லி ஒரு பெரிய விழா வைப்பார்கள். எனவே அந்த பரமட்டா பூங்காவிலே அதிகளவு மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் என்பது ஒரு ஊகம். காவல்துறையினருக்கு அவர் தங்கியிருந்த வீட்டிலே சென்று ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா, இதற்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்று தேடி பார்த்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் காவல்துறையினருக்கு ஒன்றும் புலப்படவில்லை என்று சொல்கிறார்கள். சஞ்சயன், அதாவது தற்பொழுது அவரது உடலானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? காவல்துறையினர் விசாரணையை தொடங்கி தற்பொழுது எந்த அளவு வரை இது சென்று கொண்டிருக்கிறது விசாரணையானது? காவல்துறையினர் விசாரணை நடக்கிறது, தாங்கள் ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவரது உடல் இன்னும் வெஸ்ட்மீட் வைத்தியசாலையில் இருக்கிறது. அவருடைய கணவர் சிட்னி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர் வந்திருப்பார் என்று நம்புகிறேன். ஆனால் இதுவரைக்கும் அவர் வைத்தியசாலைக்கு சென்றதாக தெரியவில்லை. திரு சஞ்சயன், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், கொலை செய்தவர்கள் பணம் பறிக்கின்ற நோக்கிலோ அல்லது அந்த பெண்ணை பலாத்காரம் செய்கின்ற நோக்கிலோ எந்த ஒரு நோக்கிலும் செய்யவில்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். ஏனென்றால் அவர் கொண்டு வந்திருந்த பைக்குள்ள இருந்த பொருட்களும் அப்படியே இருந்தன என்றும் கூறியிருந்தீர்கள். ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு முன்பு வரை கூட ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இந்திய மாணவர்களாக இருக்கட்டும், இந்தியர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே வந்திருந்தார்கள். அதே போல் இதையும் ஒரு இனவெறி தாக்குதல் என்றே எடுத்துக்கொள்ளலாமா? அதற்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதுதான் காரணம் என்று இப்பொழுது சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இதை செய்தவர்கள் ஏன் செய்தார்கள் என்று இதுவரை தெரியவில்லை. அவரை தெரிந்தவர்கள் அவரது வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் எல்லோரும் இவர் அமைதியானவர், அன்பாக பழகுபவர் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே துவேஷத்துடன் யாராவது செயற்பட்டார்களா என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இதுவரை இல்லை. இதுபோன்ற கொலை சம்பவங்கள் இதற்கு முன்பு ஏதேனும் நடந்திருக்கின்றனவா? அப்படி நடந்த கொலை சம்பவங்களுக்கான நடவடிக்கை எந்த அளவிற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில்? சிட்னி நகரில் இதுவரை இப்படியான கொலைகள் நடைபெறவில்லை எனக்கு தெரிய. மெல்பர்ன் நகரில் ஒன்று நடந்தது. அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய முறையில் தண்டனை வழங்கப்பட்டது என்று சொல்லலாம். எனவே இது இப்பொழுது அதை பற்றி நாங்கள் அதிகம் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதாவது இது இன துவேஷம் காரணமாக நடந்ததாக நான் கருதவில்லை. அதற்கான ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற இந்திய தூதரகம் சார்பாக ஏதேனும் கருத்தானதும் ஏதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களது இந்த விசாரணையை தூண்டுவதில் ஆஸ்திரேலியாவிற்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? எனக்கு உண்மையில் அது இந்திய தூதரகம் என்ன செய்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் காவல்துறையினர் இதனை ஒரு மிக காத்திரமான ஒரு கொலையாகத்தான் பார்க்கிறார்கள். அதற்கான தீவிர தேடுதலில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு மணி நேரத்திற்கு முன் பேசும்போது சொன்னார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி திரு சஞ்சயன்.